குழந்தையின் அழுகுரலை கேட்டவுடன் அம்மா மனது மாறி வீட்டுக்கு திரும்பினார். வந்து செல்விக்கு சாப்பாடு பரிமாறினார்கள். அம்மா, நீங்களும் சாப்பிடுங்கள் என்று அந்த குழந்தை சொன்னபோது அம்மாவுக்கு எப்படி சாப்பிட முடியும்? மனது வலி ஒரு பக்கம், அடி வாங்கிய வலி ஒரு பக்கம் இருக்கிறது. இது எல்லாம் பத்தலை என்று அப்பா தன் ஆசை நாயகியுடன் வாசலில் 2 சேரை போட்டு 2 பேரும் இப்போதுதான் கல்யாணம் பண்ணியவர்கள் போல பல பல கதைகளையும் பேசிக்கொண்டு சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். அதை பார்க்கும்போது அம்மாவுக்கு எப்படி சாப்பாடு இறங்கும்? அம்மா சொல்லிவிட்டார், எனக்கு பசி இல்லை, நீ சாப்பிடு மகளே, நீ சாப்பிடு, சாப்பிட்டு விட்டு நாம் இருவரும் தூங்குவோம் என்று அம்மா சொன்னார்கள். இது குழந்தைதானே, சாப்பிட்டு விட்டது. அம்மாவும் செல்வியும் ஒரு வீட்டின் ஒரு மூலையில் பாயை போட்டு தூங்கிவிட்டார்கள். அப்பா ஆசை நாயகியின் சொல்லுக்கு வணங்குவார். ஆசை நாயகி அப்பாவிடம் அறிவுரை உரைத்து கொண்டிருந்தாள். அத்தான், நீங்கள் இவ்வளவு அதிகமாக மது அருந்துவது எனக்கு பிடிக்கவில்லை. அது ரொம்ப கிட்டத்தில் வரும்போது ரொம்ப வாடை அடிக்கிறது. அந்த வாடை எனக்கு பிடிக்கவில்லையத்தான். நீங்கள் மது அருந்தாவிட்டால் எவ்வளவு நல்ல மனிதன் நீங்கள். நீங்கள் எப்போதும் அருந்தினாலும் அருந்தாவிட்டாலும் நீங்கள் எனக்கு நல்லவர்தான். ஏனென்றால் நான் உங்களை அப்படித்தான் பார்க்கிறேன். மற்றவர்களைப் போல் உங்களை நான் குற்றம் சொல்லி ஒருபோதும் உங்களை பேரை நான் கெடுக்க மாட்டேனத்தான் என்று சொல்லி சிரித்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அப்பா பதில் சொன்னார், எனக்கு அது தெரியும் தேவி, உன்னை பற்றி நீ எனக்கு சொல்ல வேண்டாம். உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். 1 வருட காலம் ஆகிறதல்லவா நீ இங்கு வந்து என்னோடு வசித்து கொண்டிருக்கிறாய். 20 வருடம் என்னுடன் தாலி கட்டி வாழ்ந்த என் மனைவி கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை. நேற்று வந்து நீ என்னை எவ்வளவு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாய். இதிலிருந்து என்ன தெரிகிறது? யார் என் மீது அன்பாக இருக்கிறார்கள், யார் என் மீது அக்கறையாக இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இவ்வளவு காலமாக நான் அது புரியாமத்தான் இருந்திருக்கிறேன், மூடனாக இருந்திருக்கிறேன். நீ வந்துதான் அந்த புத்தியை தெளிய வைத்திருக்கிறாய் என்று அப்பா அவளிடம் பதிலுரைத்து கொண்டிருந்தார். பொழுது விடிந்துவிட்டது. அம்மா தனியாக வேலைக்கு சென்று விட்டார். செல்வி சிறுமியோ 10 வீடு இருக்கிறது. 10 வீட்டிலும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அதில் அந்த 10 வீட்டிலும் இருக்கும் எல்லா குழந்தைகளை விடையும் பெஸ்ட் ஃப்ரெண்டு 4 வயதில் ரத்தினா என்ற தோழி. அவள்தான் செல்விக்கு மிகவும் நெருக்கமான தோழி. இன்னும் ஒரு தோழி, அவள் பெயர் பேபி. மற்றொரு தோழி இருந்தாள், அவள் பேர் திவ்யா. இன்னும் ஒரு தோழி இருந்தாள், அவள் பேர் ஈஸ்வரி. மற்றொரு தோழி இருந்தாள், அவள் பேர் மும்தாஜ். இன்னும் ஒரு தோழி இருந்தாள்,
அவள் பேர் பன்னீர் செல்வி. இத்தனை பேர்களும் செல்வியோட 4 வயது தோழிகள். இவர்கள் கூட சேர்ந்து செல்வி அன்றைக்குத்தான் அம்மா தனியாக வியாபாரத்துக்கு போயிருக்கிறார்கள். அப்பா ஆசை நாயகியுடன் அவர்கள் இருவரும் ஒன்றாக வேறு வழியில் சென்று விட்டார். அம்மா தனியாக போயிருக்கிறார்கள். இன்று ராத்திரி முற்றத்தில் நாற்காலியை போட்டு 2 பேரும் பேசிக்கொண்டிருந்ததை இந்த குழந்தை கேட்டது. இனி அப்பா மது அருந்த மாட்டார். ஆசை நாயகி சொல்வதை அப்பா கேட்பார். இனி நம்ம வீட்டில் சண்டை வராது, இனி அம்மாவுக்கு அடி விழுகாது என்று நினைத்து இந்த சிறுமி அவள் தோழிகளுடன் சந்தோஷத்தோடும் நிம்மதியுடனும் விளையாண்டாள். பச்சை குதிரை, கிப்பிங் கயிர், கைகோர்த்து கொண்டு கரகர வண்டி, காமாட்சி வண்டி என்று சுத்தினாள், விளையாடினாள். சிரட்டை வைத்து அதில் மண்ணை அள்ளி போட்டு அடுப்பு கூட்டி சமையல் செய்வது போல் விளையாண்டார்கள். மகிழ்ந்து கோடு கிழிச்சு மேலே பார்த்து கொண்டு ரைட்டா ரைட்டா என்று விளையாடினாள். அன்றைக்கு மனது நிறைந்திருந்தது. அவள் சந்தோஷமாக இருந்தாள் அந்த சிறுமி. அம்மா 4 மணி அளவில் வியாபாரத்தை முடித்துவிட்டு செல்விக்கு சாப்பிடுவதற்கு தீம்பண்டங்கள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி கொண்டு அம்மா வந்தார்கள். அம்மாவை பார்த்தவுடன் செல்வி ஓடிப்போய் அம்மாவை கட்டி கொண்டாள். அம்மாவும் செல்வியை கட்டி கொண்டார்கள். வந்து வீட்டுக்கு வந்தவுடன் அம்மா கொண்டு வந்த தின்பண்டத்தை செல்விக்கு கொடுத்தார்கள். செல்வி அவ்வளவு நேரமும் மண்ணில் அங்கே இங்கு விளையாடி வந்திருக்கிறார் அல்லவா? அம்மா சொன்னார்கள், நீ இவ்வளவு நேரமும் மண்ணில் விளையாண்டிருக்கிறாய், கிருமி இருக்கும் கையில், அதனால் நான் வாங்கி வந்த தீன்பண்டம் எல்லாம் உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கொடுக்கறதுக்கு இல்லை. நீ குடித்துவிட்டு அதை சாப்பிடு என்று அம்மா சொன்னார்கள். உடனே செல்வி மளமளவென்று சோப்பு தேய்ச்சி குளித்து வந்து பவ்யமாக சம்மணம் போட்டு அம்மா கொண்டு வந்த தீன்பண்டத்தை சாப்பிட ஆரம்பித்தாள். அதை சாப்பிட்டு விட்டு அதற்குள் அம்மா வீட்டில் வேலைகளை துவங்கிவிட்டார்கள். ஒரு 8 மணி அளவில் வீட்டு வேலை அனைத்தும் முடிந்தது. அம்மாவும் செல்வியும் பக்கத்து வீட்டில் இருக்கும் தெய்வானை என்ற அக்காளும் மயிலாத்தா என்ற பாட்டியும் வாசலில் அமர்ந்திருந்து அப்போது அப்பா வீட்டுக்கு வரவில்லை, ஆசை நாயகியும் வரவில்லை. இவர்களை பற்றி மயிலாத்தா பாட்டி அம்மாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உன் கணவன் செய்வது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை, நீ எப்படி இதை சகித்து கொண்டு இவனுடன் வாழ்கிறாய் என்று மயிலாத்தா பாட்டி செல்வியின் அம்மாவிடம் கேட்டார்கள். அதற்கு செல்வியின் அம்மா ஒரு பதில் சொன்னார்கள். என்ன செய்வது அம்மா, இறைவன் தலையில் எழுதிய எழுத்தை அழிச்சு எழுதவா முடியும்? அது முடியாதில்லையா? அடுப்பில் வைத்த கொள்ளி அது அப்படியே எரிந்து விடட்டும் என்றுதான் சகித்து கொண்டிருக்கிறேன். என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று அவன் அன்று என்னை பெல்ட்டில் அடித்தானல்லவா, நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்களல்ல. அன்று நான் போனேன் ஆத்துக்கு. செல்வியை கொல்வதற்கு எனக்கு மனசு வரவில்லை.
நான் என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். மறுபடி யோசித்தேன். நம் உயிரை நாம் மாய்த்து கொண்டால் செல்விக்கு யார் இருக்கிறாய்? அந்த குழந்தை அனாதையாகி விடுவாளே